ஜூலை மாதம் 19ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த இரவு நேரத்தில் மீண்டும் ஒரு விஷயம் எங்கள் குடும்பமாய் கூட்டி சேர்த்தி அப்பா, எங்கே 2-3 பேர் எங்கள் நாமத்தினால் கூடி ஜபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்னுடைய வாக்கிற்கு நாங்கள் தகப்பனே. இதோ நாங்கள் குடும்பமாய் கூடி உம்முடைய மத்தியிலே அப்பா, உம்முடைய பிரசனத்திலே அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி எங்கள் கண்களை உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. இதோ இந்த இரவு நேரத்தில் அப்பா, எங்களை இன்னும் இம்மட்டுமாய் நடத்தினவரை, இனியும் நடத்த போகிறவரை, என்ற நாளின் எல்லா தேவைகளையும் சந்தித்தவரே, எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தவரை உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலே தகப்பனை, நாங்கள் செய்த மனித பலவீனங்களால் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் உடையப்பால் இறக்கி வைக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் மனித பலவீனர்கள் அப்பா, உமக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக எங்களுடைய சொல்லால செயலால கடமையில் தவறியதால செய்த எல்லாவித குற்றங்களையும் தகப்பனுடைய ஒரே ஒரு துளி ரத்தம், குற்றமற்ற ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா, எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் தகப்பனே. நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே ராஜா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இன்று எங்கள் தேவனா எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. இம்மட்டுமாய் நடத்தினவரே, இனியும் நடத்த போகிறவரே, எல்லாவித ஆபத்துகளிலிருந்து தாங்கி தப்புவித்து இந்நாள் வரை எங்களை ஜீவனோடு நிலைத்து நிற்க செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, சிங்கத்தின் மீதும் பாவை மீது நடந்து செல்ல வலிமை கொடுத்தவரே, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்ற உம்மை வாக்கிற்கிணங்க எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுந்து நின்ற எல்லாவித வாதைகளையும் முறியடித்தவரே, எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுந்த எல்லாவித சத்துருகளையும் முறியடித்து அப்பா, சிங்கத்தின் மீதும் பாவை மீது நடந்து சென்று வலு சர்பத்தை மிதித்து போடக்கூடிய வல்லமை எங்களுக்கு உன் நாமத்தினால கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா. அப்பா, மீண்டும் ஒரு விசை கூட இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயராய் உம்முடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்து ஆய்ந்திருக்கிறவரே, எங்கள் நாவில் சொல் பிறவரத்துக்கு முன்பதற்காக அதை அறிந்திருக்கிற தேவனே, உமக்கு தெரியும் தகப்பனே ராஜா. எந்த சூழ்நிலை, எந்த கண்ணீர்களுக்கு மத்தியிலே, எவ்விதமான தகப்பனை கவலைகளுக்கு மத்தியிலே அப்பா, அந்த இணைப்பிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாள் உமக்கு தெரியும் அப்பா. அவருடைய ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. கண்ணீரை காண்கிறவரே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே, எங்கள் குரலுக்கு செவி கொடுக்கிறவரே, உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே. அப்பா, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே தகப்பனே, கடந்த வாரம் முழுவதும் உங்களுடைய நன்மை தனங்களால் முடிசூட்டி அப்பா, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய உடலையும் உணவையும் எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா. உம்முடைய வார்த்தையை, வாழ்வழிக்கும் வார்த்தை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே தகப்பனே ராஜா. உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. ஆராதனை 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 தகப்பனே ராஜா. நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இன்றைய நற்செய்தியிலும் இன்றைய வாசகத்தில் நீர் எங்களுக்கு பொறுமையை கொற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறப்பா. மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆளுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியப்பா நன்றியப்பா. அப்பா, நீர் விரும்புவதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை கொடுக்கிறேன் என்று அப்பா, உம்முடைய வலிமை எங்களுக்கு வலிவெண்மலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறப்பா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில், நாங்கள் வலுவிழந்த நேரத்தில் உம்முடைய வலிமையை கொடுத்து எங்களுக்கு தேற்றுகிற தேற்றரவாளனாக, மனவாளனாக, எங்களுக்கு ஒரு மனவாட்டியாக அப்பா, எங்களோடு கூட அப்பா, நாங்கள் நோயா இருக்கும்போது மருத்துவராக, நாங்கள் சோர்ந்து போன நேரம் போது எங்களுக்கு புத்துயிரளிக்கிற தேவனாக வந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறவரே, எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால் முத்திரிடுகிறவரே, எங்கள் பிள்ளைகளை முத்திரையிட்டு பாதுகாக்கிறவரே, எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறவரே, அப்போ கொடான கொடி நன்றியப்பா. எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரே, வல்லமையின் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து செயல்படுகிற தூய ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையை நமக்கு துணை நிற்கிறார் என்று உம்முடைய வாக்கிற்கிணங்க அப்பா, எங்களுடைய வலுவற்ற நேரத்திலே உம்முடைய தூய ஆவி எங்களுக்கு கொடுத்து நாங்கள் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கிற தூய ஆவினை எங்களுக்குள்ள, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள கொடுத்து எங்கள் நடத்துகிற தேவனாய் இருக்கிற தகப்பனே ராஜா. நாங்கள் எதற்காக எப்படி இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தூய ஆவியினர் தாமே, சொல் வடிவம் பெறாத முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் எங்களுக்காக நீ தகப்பனை பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஆவியானவரே, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இன்னும் அப்பா இன்னும் வல்லமையான அக்கினி அபிஷேக வல்லமை எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பத்துக்குள்ள, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, நீர் வரும்போது சூழ்நிலைகள் மாறும், மாறாதவைகள் மாறும்,
கட்டுகள் உடையும், நுகத்தடிகள் முறியும் தகப்பனே ராஜா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத தடைகள், பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாத தடைகள் எல்லாவற்றையும் கரங்களில் இறக்கி வைக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. இன்றைய நற்செய்தியில் சொன்னது போல தகப்பனே ராஜா, எங்கள் வாழ்க்கையிலும் கூட தகப்பனே பலவிதமான கலைகள் இருக்கிறது தகப்பனே ராஜா. நீர் விதைத்த விதைகள் அப்பா, நீர் எங்களை உருவாக்கின போது நீர் அப்பா நல்ல ஒரு நிலமாக எங்களை உருவாக்கினப்பா. ஆனாலும் கூட அப்பா தீயோனின் சக்திகளுக்கு நாங்கள் உட்பட்ட போது பலவிதமான கலைகள் எங்களுக்குள்ள பகைமை, வெறுமை அப்பா, தன்னலோ, அன்பு இல்லாத சூழ்நிலைகள் தகப்பனே ராஜா, உம்மீது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட தகப்பனே பலவிதமான கலைகளால் எங்கள் உள்ளம் நிறைந்திருக்கிறது அப்பா. இப்படிப்பட்ட கலைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே அப்பா. தீயோனின் தாக்குதல் எங்களை விட்டு நீங்களும் அப்பா. உம்முடைய பரிசுத்தாவி வந்தால் மாத்திரம் தகப்பனே நாங்கள் நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை நாங்கள் உணர்வோம் அப்பா. இந்த கலைகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஞானம் எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா. நீர் எப்படியாய் கூட தகப்பனே ராஜா அந்த நிலக்கிழார் அப்பா இந்த கிளைகளை பறித்து எடுந்து விடலாம் என்று சொன்னபோது பொறுமையாக காத்திருக்க சொன்னது போல நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில தகப்பனை பலவிதமான போராட்டங்கள் அப்பா, எங்கள் வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்கள் அப்பா, பலவிதமான குழப்பங்கள் அப்பா, பிள்ளைகள் நாங்கள் வேண்டும் போது அப்பா அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நாங்கள் காத்திருந்து பொறுமையோடு இருந்து நீர் ஏற்ற காலத்தில் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்ல தேவனாய் இருக்கிற நாங்கள் உணர்ந்து எங்களுக்கு தகுந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் நீ உமக்கு தெரியும் அப்பா. எல்லாவற்றையும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை குறித்தது இருக்கலாம்ப்பா, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்தான வாழ்க்கை இருக்கலாம், எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை குறித்தாக இருக்கலாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த நோயின் நிமித்தமாக வாழ்க்கையை வெறுத்து அப்பா வருட கணக்காக மாத கணக்காக தகப்பனே ராஜா மருந்து மாத்திரைகளை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே, எப்பொழுது இந்த நோய் குணமாகும் என்று தெரியவில்லை என்றாப்பா. பலவிதமான கண்ணீர்களோடும் வேதனைகளோடும் மன கசப்புகளோடும் தகப்பன பொறுமையை இழந்து அப்பா உண்மையே சகித்து கொள்ள தம்மையே தாம் சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு தகப்பனை அப்பா பொறுமை எழுந்திருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு வலுவெடுக்கிற தேவன் அப்பா, உடைய வார்த்தை கொண்டு சுகம் கொடுக்கிற தேவன். ஒவ்வொரு நோயாளிகளையும் சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க தகப்பனை ராஜா. மருத்துவமனையில் ஐசியூ இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளின் உச்சியம் தலை முதல் உள்ளம் கால் வரை தசை நாடி நரம்பு எலும்பு மச்சைகளிலே இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத குற்றமற்ற ரத்தத்தால முத்திரிடுகிற தகப்பனே ராஜா. நோய்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறணும் ஆண்டவரே. பலவிதமான மன அழுத்தங்களோடு இந்த இரவு முழுவதும் மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கூட எனக்கு உறக்கம் வரவில்லை என்று இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தகப்பனை இரவு நேரங்களிலே பலவிதமான கவலைகளோடு அப்பா அவருடைய படுக்கை அறைகள் தலையணைகள் கண்ணீரால் மூழ்கி கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அப்பா. பண செல்வங்கள் இருந்தும் பொருட்செல்வங்கள் இருந்தும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா. இனம் புரியாத போராட்டங்கள், இனம் புரியாத கவலைகள் அப்பா, இனம் புரியாத நோய்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. விலை மதிக்க முடியாத குற்றமற்ற ரத்தம் ஒவ்வொருவரையும் அப்பா தகப்பனை சுகப்படுத்த ஆண்டவரே. கல்லான இதயங்கள் தசையாலான இதயமாய் மாறணும் அப்பா. இன்னும் யாரெல்லாம் இந்த இணைப்பில என்னென்ன தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ எல்லோருடைய தேவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அன்னை மரியாள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாவித நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க. எந்த ஒரு கெட்ட சொப்பங்களில் இருங்கக்கூடாது. எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம். எங்கள் பெற்றோர்களை முத்திரிடுகிறோம், எங்கள் உடன் பிறந்தவர்களை முத்திரிடுகிறோம், எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்கள் மீது முத்திரிடுகிறோம். சத்ருவுக்கு எங்கள் குடும்பங்கள் மீது அதிகாரம் இல்லை, நோய்க்கு அதிகாரம் இல்லை, பிரிவினை தூண்டுகிற சத்ருவுக்கு அதிகாரம் இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் அப்பா பிள்ளவி நாவி நிமித்தமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் அப்பா. இந்த உலக பிரமாண ஊடகங்களை மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு எத்தனையோ குடும்பங்கள் தகப்பனே ராஜா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் மாறின ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற ரத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் முத்திரிடுகிற ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீ கொடுக்க வல்லவர் ஆண்டவரே அப்பா. இம்மட்டுமா நடத்தினவரும் நீ, இனி நடத்த போகிறவரும் நீ தகப்பனே ராஜா. கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க தகப்பனே ராஜா. எல்லா துதி கன மகிமை என் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
மரியே முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேரிட வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.